ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் பாகுபாடு பார்க்காம தான் வாங்கி கொடுப்போம். சின்ன சின்ன பொருளே வந்து பாகுபாடு பார்க்காம வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது வீடுன்னு வரும்போது பாகுபாடு பார்த்து வாங்கி கொடுத்தா நல்லாவா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரே மாதிரி ஒரே இடத்துல பக்கத்தில் ஒரே டிசைனில் வீடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் செம்மையாக 2 வீடு வடக்கு பார்த்த மாதிரி அச்சு பிசுறாம ஒரே மாதிரி கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. எலிவேஷனோட கலர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா 2 வீட்டோட கலர் காம்பினேஷனையும் ஒரே மாதிரி மாற்றியே கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. 2 வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட கட்டியிருக்கிறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமாகவும் 57 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 4 சென்ட் இடம். 4 சென்ட்டுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் தான் கம்மி. இதில் வந்து 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீட்டை டியூப்ளெக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒயிட் கிரே கலர் காம்பினேஷன்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிரே கலர் காம்பினேஷன்ல வந்து டெக்ஸ்சர் ஒர்க்காலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெயின் கேட்டையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நமக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார் என்ட்ரிக்கு தனியாக ஒரு கேட் இருக்குது. நார்மல் என்ட்ரிக்கு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது மெயின் டோரு. அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 20ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ். எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபவுண்டன் ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து அடுத்து வந்து காமிக்கிறேன். முதல்ல நம்ம வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. சூரியன் மாதிரியான டிசைனில் பார்த்தீங்கன்னா கர்விங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டோரை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த டைல் ஒர்க்கும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. வீட்டோட ரைட் சைடில் ஃப்ரண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வீட்டை சுற்றி நீங்கள் நடந்து வந்துக்கலாம், அந்தளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. லிவிங் ஸ்பேஸோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 3 இடத்துல இல்லை 4 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஜன்னலுக்குமே ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய லாங் சைஸ் ஜன்னலுங்க. செம்மையாக இருக்குது. லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இது லிவிங் ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ வெட்ட வெளியில் எங்கேயும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்குமோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் கிடைக்குது. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் 2x4 சைஸில் ஹை கிளாஸான வெட்டிஃபைட்டர் செலை பண்ணியிருக்காங்க. டைல் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு வந்து ஜிப்சம் போர்டில் செம்மையாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபேன் முதல் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி நெட்டுங்க. சிம்பிளான டிசைனில் இருக்குது. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக பேஸ் நெட்டு, சென்டரில் ஒரு பெரிய டிவி பேனல், ரைட் சைடில் ஷோபீஸ் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. டிவி நெட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட டைனிங் கம் கிச்சன் போகிறக்கான அந்த ஸ்பேஸு, பூஜா ரூமுக்கான அந்த ஸ்பேஸு, வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார்கேஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸு எல்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் ஃபுல்லாமே பெரிய பேனல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து நல்லா வியூ செம்மையாக இருக்குது. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் பேசேஜ் மாதிரிங்க. இந்த லிவிங் பேசேஜில் தான் இந்த வீட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டன் ஏரியா, அதுக்கு போகிறக்கான ஒரு டோரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்லோட ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டோரும், உள்ள வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்லேயே வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பரான ஒரு பூஜை கேபினெட் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த லிவிங் பேசேஜை தாண்டி என்ட்ரானிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனுங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 4 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. என்ட்ரானதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங்கான ஸ்பேஸு. சீலிங்கில் வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து அந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். கீழே வந்து பேஸ் யூனிட் மாதிரியான செட்டப் வந்து அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் தாண்டி இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான ஸ்பேஸு. கிச்சனுக்கான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸஸாகவே அமைஞ்சிருக்கு. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைல்டான கலர் காம்பினேஷனில் இந்த வீடு ஃபுல்லாமே இன்டி ஒர்க்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜென்ரலாக ஒருத்தங்களுக்கு இது பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு அது பிடிக்கும். அந்த மைல்டான கலர் காம்பினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் சூப்பராக இந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கு. கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. இதே கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சன்லேயே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெடிமேட் டோரு. நிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாலில் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் தான். பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கேயும் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லாம் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க.
சேஃப்டி மெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. 2 டோர் டைப்பில் 2 இருக்குது. அப்புறம் சிங்கிள் டோர் டைப்பில் 1 கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5x8, ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ஃப்ளோரிங்கில் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸு, டெயில் கலர் காம்பினேஷனும் அதில் கொடுத்துருக்கூடிய அந்த டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிற டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம இந்த லிவிங் பேசேஜ் பார்த்தோம்ல, இந்த சைடு வந்து ஒரு சூப்பரான ஃபவுண்டன் ஏரியா கொடுத்துருந்தாங்களா, அது போகிறக்கான ஸ்லைடிங் டோர் தான் இது. இந்த ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேஃப்டி கிரில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபவுண்டன் செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம செடிகள்லாம் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாமே வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த வாலில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு துணி காயப்படுறதுக்கான அந்த ப்ரொவிஷனு, துணி துவைக்கிறதுக்கான அந்த ஆங்கிள், இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. இது வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 3க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே இந்த லிவிங் பேசேஜை ரீச் ஆனதும் இந்த லிவிங் பேசேஜ்லேயே இந்த வீட்டோட அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸுக்குலாம் வந்து கிரானைட்டில் ரெடி பண்ணி ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட அந்த ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே எல்லோ கலரில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கான ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவை கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு வந்து ஹேங்கிங் லைட் வந்து ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஸ்பேஸை தாண்டி அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 11 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜ் வழியாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல நான் செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. இது வந்து 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியான வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப், லாஃப்ட் போர்டு ஒர்க் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5.5க்கு 6ங்கிற அளவில். இங்கேயும் டெயில் கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லேயும் தேவையான சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது வந்து 3வது பெட்ரூம். இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெயில்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 அளவில் இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் போக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு 5.5க்கு 7ங்கிற அளவில் தான் இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் வழியாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூமையும் 5.5க்கு 7ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு டெய்ல் ஒர்க்லாம் பதிச்சிருக்கிறேங்க. வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து வந்து நான் வீட்டோட பால்கனி காமிக்கிறேன். பால்கனிக்கு போகிறக்கான டோர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வரோம்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே என்ட்ரு ஆனீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஓப்பன் பால்கனி. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸு. 5 போய்ட்டா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால. ஃப்ரண்ட் சைட் லுக்காக பார்த்தீங்கன்னா அஃபண்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஹேண்டில் லெஸ்ஸாக கொடுத்துருக்கறனால பார்க்குறதுக்கு செம்ம மாடர்னாக இருக்குது. வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான அந்த ஸ்பேஸ் மட்டும் கவர்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. எம்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியா அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா டெரஸில் வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் கட்டி ரெடியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சுற்றியும் பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் வீடுக தான் இருக்குது. நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா. நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் கட்டி விற்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டர்ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 99 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.